இந்த போராட்டம் அறிவித்த உடனே அவங்க வீடுகளில் கடைகள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி அந்த மக்கள் எல்லாம் கதறது அழுகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மத கலவரத்தை தூண்டக்கூடிய நிலைப்பாடு இருக்கு. இது இங்க மாத்திரம் இல்லை, எல்லா பகுதிகளிலையும் தூண்ட முயற்சிக்கிறாங்க. 60% முஸ்லிம்ஸ், ஒரு 40% ஹிந்துஸ் இருப்பாங்க, மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அதுதான் இவங்களுக்கு மெஜாரிட்டியாக மம்தா தொடர்ந்து முதல்வராக இருக்கிறதுக்கு உதவுது. பிஜேபின்னா அது ஒரு புலி சிங்கம், வந்தா முஸ்லிம்களை பூரா முழுங்கிடும், சிறுபான்மையர்களுக்கு எதிரான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க அதிகமாக வெற்றி பெற்று ஆட்சியில் இருக்கிறதே சிறுபான்மையர்கள் அதிகம் உள்ள மாநிலங்கள்ல தான் இருக்காங்க. இப்ப இந்தியா முழுக்க இருக்க வகுப்பு சொத்துக்களை அவங்க தான் எல்லாருமே, பெரும்பாலும் அவங்களுக்கு கூட்டணியா இருந்தவங்க, அவங்க கட்சியை சார்ந்தவங்க தான் எல்லாருமே வச்சிருக்காங்க. அதுல ஜாதி வேறுபாடெல்லாம் கிடையாது. ஏன் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கல? இந்த சட்டத்தை ஏன் அமல்படுத்தல? இப்ப பிஜேபி எப்போ வந்தது? 2014. இப்ப இந்த 9-10 வருஷம்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த 70 வருஷம் அவங்க இருந்தாங்கல்ல, 60-70 வருஷம் காங்கிரஸ். அப்ப ஏன் இந்த சொத்தினுடைய வருமானம் ஏழை எளிய மக்களுக்கு போய் சேரல? பெரிய அளவுக்கு இடஒதுக்கீடு கூட நம்ம கொடுக்கல. ஒரு 2.5% கூட இல்ல. 17ல இருந்து 25% உள்ள இஸ்லாமியர்கள் அரசு உத்தியோகங்கள்ல ஒரு 2.5% கூட இல்லை. இப்போ எப்படி பொருளாதாரத்தில் சமநிலை இருக்கும்? ஜனநாயகத்தில் எப்படி சமநிலை இருக்கும்? இப்போ அங்கே இருக்கிற அந்த பெரிய பணக்காரர்கள், தனக்காரர்கள் இந்த சட்டத்தினால உங்க கையை விட்டு இதெல்லாம் போயிடுன்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி பெரிய அளவில் இதை புறப்பகண்டா பண்றாங்க. இந்த புறப்பகண்டா காரணமாக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பகுதியில் உள்ள ஓட் பேங்கை தக்க வைக்கிறதுக்கு அங்கே என்ன கலவரங்கள் நடந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் பெரிய அளவில் அதை கவனிக்கல. சிறுபான்மையா இருக்கவருக்கும் ஒரு ஓட்டு தான், பெரும்பான்மையான நீங்க சொல்லக்கூடிய ஆளுகளுக்கும் ஒரு ஓட்டு தான். இங்க எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தானே. பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சொத்தை வச்சிருக்கவங்க தான் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, ஆளுங்களை தூண்டி. வகுப்பு சொத்தை விற்க முடியாது, வாங்க முடியாது. ஏன் எப்படி நீங்க வாங்குறீங்க? எதுக்கு வாங்குறீங்க? நீங்க பார்க்க மாட்டீங்களா? அது ஏழை எளிய மக்களுக்கானது. அப்ப இப்படி எல்லாரும் ஆளுக்கு மாறி 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 எல்லாரும் தப்பு பண்ணி இன்னைக்கு எல்லாரும் அந்த சொத்துக்களை, காங்கிரஸ்ல இருக்கிற முக்காவாசி பேர் அந்த சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர், தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் மற்றும் 50 வருட அரசியல் பயணத்தில், அதுவும் அதிமுகவோட இப்போ கூட்டணி வச்சு பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம ஷேக் தாவூத் சார் அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நீங்கள் ஆல்ரெடி எங்கள் சேனலில் வக்ஃப் சட்டத்தை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக விளக்கம் கொடுத்துருந்தீங்க சார். அதில் என்ன விஷயங்கள் இருக்குன்றது ஃபுல்லாக சொல்லியிருந்தீங்க. ஆனால் இதில் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தோம் அப்படின்னா மம்தா பானர்ஜி அவர்கள் இதை நாங்கள் உள்ளேயே நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க சார். மற்ற ஸ்டேட்ஸு சில பேர் இப்போ சண்டை போடுறாங்க. தமிழ்நாட்டிலே நிறைய பேர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே மிகப்பெரிய வயலன்ஸ்லாம் ஏற்பட்டு நிறைய பேர் இறக்கக்கூடிய சுச்சுவேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. எதனால் அங்கே தடுத்து நிறுத்துறாங்க அந்த விஷயத்தை? நீங்கள் வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பங்களாதேஷை ஒட்டிய அந்த பகுதியில் முஸ்லீம்ஸ் ஒரு 60% உள்ள ஒரு 10-12 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. முஸ்லீம்ஸ்கள் மக்கள் தொகையில் 60% முஸ்லீம்களே உள்ள டிஸ்ட்ரிக்ட்ஸு, தாலுகா. 60% உள்ள தாலுகா அது. ஏன்னா அது வெஸ்ட் பெங்காலை ஒட்டிய அந்த பங்களாதேஷ்லேருந்து அந்த பாடுறது, அந்த வெஸ்ட் பெங்காலில் பங்களாதேஷ் பாடுறது முர்ஷிதாபாத் ஏரியா. ஸோ இப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60% முஸ்லீம்ஸு, ஒரு 40% ஹிந்துஸ் இருப்பாங்க, மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இப்போ அதுதான் இவங்களுக்கு மெஜாரிட்டியாக மம்தா தொடர்ந்து முதல்வராக இருக்கிறதுக்கு உதவுது. அதுக்காக அவங்க பிஜேபின்னா அது ஒரு புலி சிங்கம், வந்தால் முஸ்லீம்களை பூரா முழுங்கிடும் உடனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயங்காட்டி வச்சுருக்காங்க. அதுக்கும் போக இந்த சட்டத்தை பற்றி முதல்ல அவங்க தவறான ஒரு புரிதலை மக்கள் மத்தியில், அதாவது நீங்கள் சிஏஏயாக இருந்தாலும் சரி, என்ஆர்சியாக இருந்தாலும் சரி, முத்தலாக்கு சட்டமாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா சட்டங்களையும் பற்றி தவறுதலாக முதல்ல பரப்பிடுவாங்க முஸ்லீம் மக்கள் மத்தியில். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் அவங்களும் சரி, இந்த ஓவைசி போன்ற அந்த முஸ்லீம் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த சட்டம் வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பள்ளிவாசல்லாம் இனிமேல் போக முடியாது, நீங்கள்
அதே மாதிரி அடக்கஸ்தலங்கள், இந்த கபர்ஸ்தான் சொல்கிறது அடக்கஸ்தலம், அடக்கஸ்தலங்களெல்லாம் அவங்க எடுத்துருவாங்க. நம்ம சொத்துக்களை எல்லாம் எடுத்துகிட்டு கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடும். நீங்கள் இஸ்லாமாக இனிமேல் தொழுகை போகணுன்னா அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு தான் போகணும், இல்லை அவங்க தொழுகை கூடாதுன்னு கூட சொல்லிடுவாங்க. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் கட்டுறதுக்கெல்லாம் தடை சொல்கிறாங்க. அப்படின்னு இந்த மாதிரி பல மாதிரியான ஒரு பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் உருவாக்கி வச்சுருக்காங்க, குறிப்பாக இந்த சிறுபான்மை இஸ்லாமிய மக்கள் மத்தியில். அப்போ இது வந்து பெரிய அளவில் கொல்கட்டாவில், வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முர்ஷிதாபாத் டிஸ்ட்ரிக்ட், அந்த அந்த தாலுகா ஒரு 6-7 தாலுகா இருக்காது. அந்த 6-7 தாலுகாவில் உள்ள பெரும்பான்மை மக்களாக முஸ்லீம் இருக்காங்க. அப்போ அவங்கள் மத்தியில் இதை பண்ணி பெரிய அளவில் இந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுறதுக்கு முந்தைய எனக்கு கிடைச்ச தகவல் மாற்று சமுதாய மக்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. அதை மார்க் பண்ணி அந்த வீடுகளையெல்லாம் அடித்து உடைக்க, இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறவங்க, யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க, மக்களுக்கு செய்திகளை கொடுக்குறவங்க, இப்படிப்பட்டவங்க வீடுகள்லாம் யார், இந்துக்களில் மும்முரமாக இருக்கவன் யார், மாற்று சமூகத்தில் மும்முரமாக இதை பற்றி வெளியில் பேசுகிறவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் முதல்லையே அந்த வீடுகளுக்கெல்லாம் மார்க் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க் பண்ணி இந்த போராட்டம் அறிவித்த உடனே அவங்க வீடுகளில் கடைகள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி அந்த மக்கள் எல்லாம் கதறது அழுகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அனைவரும் இந்தியர்கள். இப்போ நாங்கள் வந்து 1947 பிரிவினைக்கு முன்னால் நம்ம வந்து எல்லாமே ஒன்றா இருந்திருக்கோம். பிரிவினை வந்ததுக்கப்புறம் ஜின்னா அவர்களுடைய பேச்சை கேட்டு போனவங்க ரொம்ப பேர், போகாதவங்க எல்லாருமே இந்தியர்கள். அவர் பேச்சை கேட்டு போகாதவங்கலாம் யார்? இந்தியர்கள். ஏன்னா இந்தியாவுடைய சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கொண்டவங்க இந்திய மக்களாக, அந்த மண்ணின் மைந்தர்களாக, அந்தந்த பகுதியில் அந்தந்த மண்ணின், பங்கால்னா அந்த பங்கால் தேசத்தை சேர்ந்தவர். ஒரு முஸ்லீமா வணக்க வழிபாடு வேறு இருக்கலாம், பட் அவர் வந்து இந்தியாக்காரரு, கல்கட்டாக்காரரு. அப்போ இப்படி எல்லாருமே ஒன்றுமா தாயும் பிள்ளையுமா இருக்கிற இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு பயங்கரமான, அதாவது மத்திய அரசுடைய ஒரு திட்டத்தை, இல்லை மத்திய அரசு ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய இந்த வகுப்பு, இதை பற்றி நம்ம முதல்ல நான் பேசியிருக்கேன், திரும்பவும் இதில் சொல்ல வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திட்டத்தினால தொழுகை வணக்கம் மற்றபடி ஏதாவது உங்கள் சமூக வழிபாடுகள் பாதிக்குதான்னா இல்லை. இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்களே 24-25 அந்த வகுப்பு அமெண்ட்மெண்ட் பில்லு, இந்த பில்லு வந்து ஏழை எளிய இஸ்லாமிய மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியது. இப்போ அதை நீங்கள் இப்போ திரும்ப இப்படி யோசிச்சு பாருங்கள். 1947 ஒரு 60-70 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்திருக்கு. அப்போ இந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த 70 ஆண்டு காலமும் இந்த சொத்துக்கள், இப்போ இந்தியா முழுக்க இருக்க வகுப்பு சொத்துக்களை அவங்க தான் எல்லாருமே, பெரும்பாலும் அவங்களுக்கு கூட்டணியாக இருந்தவங்க, அவங்க கட்சியை சார்ந்தவங்க தான் எல்லாருமே வச்சுருக்காங்க. அதில் வந்து ஜாதி வேறுபாடெல்லாம் கிடையாது. அரசியல் பின்புலம் உள்ளவர்கள், பெரிய தனக்காரர்கள், அவங்க தான் எல்லாருமே அந்த சொத்துக்களை பிரித்து வச்சுருக்காங்க. ஏன் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கல? இந்த சட்டத்தை ஏன் அமல்படுத்தலை? நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த வகுப்பு போர்டுடைய அந்த சட்டத்திட்டங்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வகுப்பு போர்டுடைய அந்த வெப்சைட்லேயோ இல்லை வகுப்பு சட்டத்தையோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இந்த அல்லாஹ் பேரில், அந்த இறைவன் பேரில் இந்த எழுதப்படுற சொத்து எதுக்காக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏழை எளிய மக்கள் படிக்கிறதுக்கு, அவங்க கல்வியில் மேம்படுறதுக்கு, பொருளாதாரத்தில் மேம்படுறதுக்கு, அவங்களுக்கு மருத்துவம் பார்க்குறதுக்கு, இப்படி எல்லாமே உருவாக்கணும்னு சொல்லி தான் அதை கொடுக்குறாங்க. முதல்ல எழுதி வச்சதுங்க அதுக்கு தான் இறைவனுடைய பேரில் அதை எழுதி வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த 70 வருஷம் ஏன் போய் சேரல? இப்போ பிஜேபி எப்போ வந்தது? 2014. இப்போ இந்த 9-10 வருஷம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதானே? 2014 24, 10 வருஷம் தானே? அப்போ இந்த 70 வருஷம் அவங்க இருந்தாங்கல்ல, 60-70 வருஷம் காங்கிரஸ். அப்போ ஏன் இந்த சொத்தினுடைய வருமானம் ஏழை எளிய மக்களுக்கு போய் சேரலை? சரி, அந்த காலகட்டத்தில் தான் இந்த சச்சார் கமிட்டியெல்லாம் போடுறீங்க. 2005-2006 மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் தான் அதை போடுறாங்க. அப்போ ராஜேந்திர சச்சார் ஒரு சோசியலிஸ்ட்டு, அவர் நீதியரசர், அதாவது டெல்லியில் ஹைகோர்ட்டில் தலைமை நீதிபதியாக இருந்திருக்கு, ரிட்டையர்ட் ஆனவர். அவர் தலைமையில் தான் அந்த கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டி தான் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப பின்னால் இருக்காங்க, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களை விட இஸ்லாமிய மக்கள் ரொம்ப கீழே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இப்போ என்ன சொல்கிறது, கல்வியிலையோ இல்லை அரசாங்க வேலைகள்லையோ பொருளாதாரத்துலேயோ பெரிய அளவுக்கு இடஒதுக்கீடு கூட நம்ம கொடுக்கல. ஒரு 2% கூட இல்லை. 17% 25% உள்ள இஸ்லாமியர்கள் அரசு உத்தியோகங்களில் ஒரு 2% கூட இல்லை. இப்போ எப்படி வந்து பொருளாதாரத்தில் சமநிலை இருக்கும்? ஜனநாயகத்தில் எப்படி சமநிலை இருக்கும்? அந்த மக்களுக்கான சமநிலை இல்லை.
அப்போ அந்த சமநிலையை கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் அப்போ அவங்க இந்த வகுப்பு சொத்துல இவ்வளவு வகுப்பு சொத்து இருக்கே, இதில் ஒரு 10% குறைஞ்ச வருமானம் 10% வந்திருந்தா அப்படின்னு சொன்னாக்கும் 12,000 கோடி வந்திருக்கணும். அப்போ கணக்கு போடும்போது அவர் 1.2 லட்சம் கோடிக்கு சொத்து இருக்கும்னு சொல்றாரு. அப்போ கணக்குப்படியே 10% வந்திருந்தா ஒரு 12,000 கோடி வந்திருக்கணும். இந்த 12,000 கோடி இந்த மக்களுக்கு கொடுத்துருந்தா இன்னைக்கு பொருளாதாரத்தில் இப்போ கல்வியில் எல்லாத்துலேயுமே மேம்பட்டிருப்பாங்க. ஏன் நடக்கலை? எங்கேயுமே கொடுக்கல. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்தியா முழுதும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் கூட நீங்கள் யார்கிட்ட வேண்டாலும் போய் கேளுங்க, யார் எந்த ஒரு இஸ்லாமிய மக்களுக்காகவது வகுப்போர்டு மூலமாக படிச்சிருக்காங்களா, வகுப்போர்டு மூலமாக ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா, வகுப்போர்டுலேருந்து ஃபீஸு கட்டப்பட்டிருக்கா, ஏதாவது ஒரு தொழில் வச்சு கொடுத்துருக்காங்களா, இல்லை தொழில்துறை பெண்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இஸ்லாமிய மக்களுக்கு அந்த வகுப்போர்டு மூலம் உள்ள வருமானங்கள் ஏன் போய் சேரலை? இதை மோடிஜி அவர்கள் இதை கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி இந்த இஸ்லாமிய மக்கள் மத்தியில் உள்ள இந்த சில பிரிவுகள், செக்ட்னு சொல்லக்கூடியது, அதாவது முகமது நபி, அவங்களுடைய மக, அவங்களுடைய பேரன், இப்படி இவங்களை தழுவி போகிற ஒரு செக்ட் இருக்கு. இப்போ அதை என்ன சொல்கிறாங்க, சன்னி முஸ்லீம், டைரெக்டாக முகமது நபியை பின்பற்றுறவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சியா முஸ்லீமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூஃபி முஸ்லீம். அதிலே பாடலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கோயில்கள்ல எல்லாம் நம்ம பாடலாக பாடுறோம்ல, அது மாதிரி குரானை பாடலாக பாடக்கூடியவங்க சூஃபி முஸ்லீம். பாடல் ஆடலோடு இருக்கும், அது அவங்க சூஃபிசம்னு அதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஆகா கான் ஒரு குரூப் இருக்கு, போரா முஸ்லீம், தாவூதி போரான்னு ஒருத்தர், அவங்க தலைமையை ஏற்றுக்கிட்டவங்க. இப்படி இவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்க எல்லாருமே 1923 பிரிட்டிஷ்காரனால இந்த வகுப்பு சட்டத்தை இங்கே கொண்டு வரப்படுது. அதுக்கப்புறம் அதில் பல மாற்றங்கள், 47க்கு அப்புறம் பல மாற்றங்கள் வந்திருக்கு. 1995 ஒரு மாற்றம், 2013 ஒரு மாற்றம் வந்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இந்த சொத்துகளுக்கு எல்லாத்துக்கும் உள்ள வருமானம் ஏன் ஏழை எளிய மக்களுக்கு சென்றடையலை? இந்த கேள்விக்கு பதில் இல்லை. இப்போ இவங்க பிஜேபியினுடைய மோடிஜி அவர்கள், மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு இந்த 10 ஆண்டு காலத்தில் இதில் இவ்வளோ வருமானம் இருக்குது, இந்த மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை அமெண்ட்மெண்ட் கொண்டு வராரு. அப்போ இதுக்கு இவ்வளவு பதற வேண்டிய காரணம் என்ன? யாரெல்லாம் சொத்தை வச்சிருக்கிறாங்களோ அவங்க பதறாங்க, அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒவ்வொரு பள்ளிகளும் நீங்கள் ஒவ்வொரு ஊர்களையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏறக்குறைய ஒரு 11,000 பள்ளிவாசல் வகுப்பில் இருக்குது. 11,000 பள்ளி. ஆமாம், 6,000க்கு மேற்பட்ட தர்காக்கள் இருக்குது. இப்போ இதுகளுக்கெல்லாம் சொத்து இருக்குது, இதுகளுக்கெல்லாம் முத்தவழிகள் இருக்காங்க. அப்போ இந்த 11,000 பள்ளிவாசலுக்கும் முத்தவழியாக இருக்கவங்க யாராக இருப்பாங்க? ஒன்று அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க இருப்பாங்க, இல்லைன்னா திமுக கட்சி. ஏன்னா அந்த கட்சி வந்தால் அவர் முத்தவழி பழைய ஏற்றுக்குவார், இவங்க எல்லாரும் உறுப்பினர் ஆயிடுவாங்க, எதிர்கட்சியில் இருக்கவங்களாம். எப்படி சட்டமன்றம் இருக்கோ அதே மாதிரி. இப்போ இந்த சொத்தை மாறி மாறி இப்படி இந்த 2 குடும்பங்கள் தான் அனுபவிக்கும். இது இப்போ முர்ஷிதாபாத்லையும் இதே நிலை. இப்போ அங்கே இருக்கிற அந்த பெரிய பணக்காரர்கள், தனக்காரர்கள் இந்த சட்டத்தினால நான் உங்கள் கையை விட்டு இதெல்லாம் போயிடுன்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி பெரிய அளவில் இதை புறப்பகண்டா பண்ணுறாங்க. இந்த புறப்பகண்டா காரணமாக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பகுதியில் உள்ள ஓட் பேங்கை தக்க வைக்கிறதுக்கு அங்கே என்ன கலவரங்கள் நடந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் பெரிய அளவில் அதை கவனிக்கலை. இப்போ மத்திய அரசுலேருந்து போய் எல்லாரும் பார்க்குறாங்க, கொள்கிறாங்க. எனக்கு பார்க்க மத்திய அரசு இன்னும் அதிகமாக அதில் செயல்பட்டுருக்கணுமோன்னு தோணுது. ஆமாம் சார். மத்திய அரசு அதில் கவனம் செலுத்தி, இப்போ மத்திய அரசு கண்ட்ரோலில் தான் ஹோம் மினிஸ்ட்ரி இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே நமக்கு யார் எல்லா மாநிலத்துக்கும் தனித்தனியாக ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் இதில் உள்ள ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்காங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட். அங்கிருந்து தானே படித்து அவங்க வராங்க, போஸ்டிங். அவங்க நினச்சா அந்த போஸ்டிங்கில் என்ன நடக்குதுன்னு தெரியுமில்ல. அதே மாதிரி ஐபி இருக்குது, ஒவ்வொரு ஏரியாவிலையும் இன்டெலிஜென்ட் பீரோ இருக்குது, டைரெக்டாக மத்திய அரசுக்கு தகவல் சொல்கிறதுக்கு இன்டெலிஜென்ட் பீரோ இருக்குது. அப்போ இந்த இன்டெலிஜென்ட் பீரோவிலேருந்து அவங்களுக்கு மெசேஜ் இருக்கும்ல, அப்போ அவங்க உடனே அதை போட்டு அந்த ஏரியாவை கவர் பண்ணி எந்த மக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் பார்க்க வேணாமா? அப்போ மத்திய அரசு இதில் சரியாக செயல்படலையோன்னு எனக்கு வருத்தமாக இருக்கு. மாநில அரசு அவங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு மம்தா பானர்ஜி இந்த வேலையை செய்கிறாங்க. எப்படி இங்கே திமுக பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, இஸ்லாமியர்களுடைய ஓட்டு எங்களுக்கு தான், சிறுபான்மை ஓட்டு எங்களுக்கு தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இஸ்லாமியருடைய பாதுகாவலர் நாங்கங்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு கருத்து மாற்றம் இருக்குது. என்னன்னு கேட்டால், இஸ்லாமியர்கள் இறைவனை நம்பக்கூடியவர்கள். இப்போ எப்படி ஒரு கட்சி எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? திமுக எப்படிங்க பாதுகாப்பு கொடுக்க முடியும்? அப்போ இறைவன் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? அப்போ இந்த இடத்துல எனக்கு கருத்து மாற்றம் இருக்குது அவங்களோட. அவங்க பாதுகாப்பெல்லாம் கொடுக்க முடியாது.
அவங்க ஜனநாயக ஆட்சி நடத்தினா அது போதுங்க. மக்களுக்கான ஆட்சி ஜனநாயகம் எல்லாருக்கும். இப்போ சிறுபான்மையாக இருக்கவருக்கும் ஒரு ஓட்டு தான், பெரும்பான்மையான நீங்கள் சொல்லக்கூடிய ஆளுகளுக்கும் ஒரு ஓட்டு தான். இங்கே எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தானே. அப்புறம் என்ன சிறுபான்மை வணக்க வழிபாட்டுனால சிறுபான்மை? அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பல குலதெய்வங்கள் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஹிந்துன்னு ஒன்றா சொல்லக்கூடியதுலேயே பல வழிபாட்டுக்காரர்கள் இருக்காங்க. அப்போ பல வழிபாட்டுக்காரர்களை பிரிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் தான் பெரும்பான்மை, மற்றவங்கெல்லாம் சிறுபான்மை. இப்போ நீங்கள் அந்த பல வழிபாட்டுக்காரர்களை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அதை பிரிச்சிங்கன்னு வைங்க, அந்த பிரிவை யார் பெரும்பான்மையா இருப்பாப்ப? முஸ்லீம் தான் பெரும்பான்மையா இருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் சிறுபான்மை ஆயிடுவாங்க. அதனால இதையெல்லாம் கடந்து நம்ம எல்லாம் இந்தியக்காரர்கள், இந்திய பாரத தேசத்தினுடைய மக்கள், நம்ம அனைவரும் சகோதரர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள் அப்படிங்கிறத நீங்க முதல்ல உணரணும். அவன் பங்காளின்னு சொன்னா எல்லாருமே அங்கே அந்த பங்களாதேஷ்ல பிறந்தவங்க, பூராமே பங்காளி தான். வணக்க வழிபாடு வேறையா இருக்கே தவிர அவங்க பூரா பங்காளி தான். இப்போ அவங்க அங்கே ஒரே பிரச்சனை இப்போ என்ன போயிட்டு இருக்குன்னா, இந்த மாநில கட்சிகளுடைய பிரச்சனை, ஜனநாயகத்தை விட்டுட்டு அவங்க ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கு, மன்னர்கள் மாதிரி வாழ்றதுக்கு, தொடர்ந்து அவங்க ஆட்சியில் இருக்கிறதுக்கு இதை செய்கிறாங்க. மம்தா பானர்ஜியினுடைய நிலைப்பாடு சரியில்லை, பின்னால் அது பெரிய ஆபத்தை அவங்களுக்கு கொண்டாடும். சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல சொன்னீங்க, அதாவது ஹிந்து வீட்டுக்கெல்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சு பண்ணுறாங்க அப்படின்ட்டு. வக்ஃபு சட்டத்தை எதிர்த்து இஸ்லாமியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க சார். அங்கே நடத்தும் போது யார் எதிர்த்து நடத்திருக்கணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து நடத்திருக்கணும், போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் அங்கே நடந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை நம்ம அட்டாக் பண்ணிடணும், இதை செஞ்சிடணும், அதை செஞ்சிடணும். அப்போ இது வந்து வக்ஃப் சட்டத்துக்கு எதிர்த்து நடந்த போராட்டம் மாதிரி தெரியல, ஹிந்துக்களுக்கு மேலே நடத்த வேண்டும், அட்டாக் பண்ணி ஆகணுன்ற நடத்த மாதிரி போராட்டம் மாதிரி தான் சார் தெரிய வருது. இல்லை, அதாவது சதித்திட்டு இருக்கு அதுக்குள்ள. ஆமாம், இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மத கலவரத்தை தூண்டக்கூடிய நிலைப்பாடு இருக்கு. இது வந்து இங்கே மாத்திரம் இல்லை, எல்லா பகுதிகளிலையும் தூண்ட முயற்சிக்கிறாங்க. விவரமாக உள்ளவங்க அதுக்கு வரமாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம ஊர்லேயுமே நிறையா அது வகுப்புக்கு எதிர்க்க ஆர்ப்பாட்டம் வந்துச்சு, பெருசாக நடக்கலை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டில் பெருசாக கொஞ்சம் பண்ணி பார்த்தாங்க, அது ஒன்றும் பெருசாக எடுபடலை. அதே மாதிரி நீங்கள் ஹைதராபாத்லேயும் பெருசாக அவரால் எதுவும் பண்ண, ஓவைசி வந்து கூட்டத்தை எல்லாம் திரட்டி பேசியெல்லாம் பார்த்தாரு. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா 5000 கோடி 4000 கோடிக்கு நீனே சொத்தை வச்சிருக்கீங்களா, அதை கொடுப்பாங்கிறாங்க. வகுப்போடு சொத்தை நீனே வச்சிருக்கீங்கள. ஏன்னா இப்போ நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சொத்தை வச்சிருக்கவங்க தான் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, ஆளுங்களை தூண்டி. வகுப்பு சொத்தை அனுபவிக்காதவங்கெல்லாம் இதுக்கு ஆதரவாக இருக்காங்க. இப்போ நான் இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆதரவாக இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, நான் வகுப்போடுக்கு சேர்மனாக இருந்ததில்லை. நான் வகுப்போடு சொத்தை 200 ஏக்கரையோ 300 ஏக்கரையோ நான் வச்சுக்கல. நான் வகுப்போடு சொத்தில் ₹1 கூட நான் அனுபவிக்கலை. ஏழை எளிய மக்களுக்காக கொடுக்க சொல்லி இப்போ என்னைய மெம்பராக போடுங்கன்னு நான் கேட்கல. புரியுதா உங்களுக்கு? ஏழை எளிய மக்களுக்கு அந்த சொத்தை கொடுங்க, அது இறைவனுடைய சொத்துங்கிறேன். இப்போ இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கிற ஒருத்தரும் கேட்குறாங்க. அது மாதிரி டெல்லியில் இருக்கிற இந்த இமாம்களுடைய கமிட்டி, உலமாக்களுடைய கமிட்டி தலைவர்களும் சொல்கிறாங்க. அஜ்மீர் தர்காவுடைய ட்ரஸ்டி ஒருத்தரும் அதையே சொல்கிறாரு. இப்படி நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஓவைசி வந்து இனிமேல் ஹைதராபாத்தில் வந்து நடமாடுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அந்த சொத்துக்கெல்லாம் அவர் கணக்கு கொடுக்கணும். இப்போ இதனால தான் நான் என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா 20 வருஷம் இந்த சொத்தை அனுபவித்தவர்களுக்கு தண்டனை வேணுங்கிறேன். இப்போ இந்த சட்டத்தில் தண்டனை சட்டமாக இல்லை. ஆமாம் சார். இது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்பரன்சி சொல்லியிருக்காரு. உடனே வந்து எல்லாத்தையும் ஆன்லைன் போர்ட்டலில் போட்டுறணும். அதேமாதிரி ஏழை எளிய மக்களுக்கு அது போய் சேரணும். யார் அனுபவிக்கிறாங்கங்கிறது தெரியணும், எந்த சொத்து எப்போ உள்ளதுங்கிறது தெரியணும், எப்போ வகுப்பு பண்ணப்பட்டதுன்னு தெரியணும், அந்த டாக்குமெண்ட்டையெல்லாம் எல்லாரும் பார்க்குற மாதிரி வைக்கணும். அப்படின்னு தான் இந்த சட்டத்தில் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பெண் மக்களை சேர்த்துக்கணும், பெண்களுக்கும் அதில் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த சட்டம் பூராமே இந்த 10 பாயிண்ட்டுமே வந்து நல்ல பாயிண்ட்டு, நல்ல விவரமாக சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்போ கேரளாவில் வந்து அதை கொண்டு வந்துட்டாங்க, அந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, கேரளா அமல்படுத்தியிருக்காங்க. அது மாதிரி இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலூருக்கு பக்கத்தில் ஒரு 150 குடும்பம் பிரச்சனையாக இருக்குது, திருச்செந்தூரை பிரச்சனையாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி எல்லா பக்கங்களும் நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அது தீரணும். அப்போ அது தீரணும்னு சொன்னால் இந்த சட்டத்தை வந்து உடனடியாக அமல் பண்ண. இப்போ இவங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க, நீதிமன்றம் விளக்கம் கேட்டிருக்கு, அதை வந்து தவறாக வெளியில் சொல்கிறாங்க, ஸ்டே கொடுத்துருக்காங்கன்ட்டு. நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டுக்கு ஓவைசி தான் அதில் மெயினாக போயிருக்காரு. இந்த எம்பி அசத்துதீன் ஓவைசி, ஆமாம், அவர் போயிருக்காரு. அவர் தான் வந்து அதுக்கு ஸ்டே எல்லாம் கொடுக்க கிடையாது, விளக்கம் கேட்டிருக்காங்க. 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு அதுக்கு விளக்கம் கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போ சட்டம் ஏற்றுறதுக்கு பாராளுமன்றம் இருக்குது, ராஜ்யசபா, அவங்க தான் சட்டத்தை ஏற்ற முடியும். சட்டத்தை பேணி பாதுகாக்கிறது தான் நீதிமன்றத்தினுடைய வேலை. ஜுடிஷியரியுடைய வேலை என்ன? சட்டத்தை
பேணி காக்கிறது, அதுக்குள்ள அந்த சட்டப்படி இருக்காங்கிறதுக்கு தீர்ப்பு சொல்றது. சில வேளைகள்ல உங்களுக்கு தெரியும், ரேர் அண்ட் ரேர்னு சொல்லக்கூடிய 1-2 கேஸ்ல சில டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கும். அதை வந்து எக்ஸிக்யூட்டிவ் பண்ணதுல டெக்னிக்கல் ஃபால்ட் எங்கேயாவது இருந்து அது சட்டத்தின் புறம்பாக இருந்தால் அதை வந்து நிப்பாட்டி வைப்பாங்க. நீங்க அதுக்கு நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நீட்டை வந்து இங்க முடியாதுங்கிறாங்க, ஆனா சுப்ரீம் கோர்ட்டு தான் அதை நடத்தணும்னு சொல்றது. அப்ப அந்த சட்டம் யார் கொண்டு வந்தது? பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தது. இப்ப இதே சட்டத்துக்கு நீங்க அங்கேயும் இதே மாதிரியும் பேசலாம்ல. இந்த சட்டமும் பாராளுமன்றம் கொண்டு வந்தது. இப்போதைக்கு அதுல விளக்கம். அதே மாதிரி அதுக்கு 3 வருஷம் டைமும் கொடுத்தாங்க நீட்டுக்கு. நீங்க அதுக்குள்ள வந்துருங்க, அதுக்குள்ள உங்களை எல்லாத்தையும் சரி பண்ணிக்கங்கன்னு தமிழ்நாட்டுல வந்து 3 வருஷம் எக்ஸ்டென்ஷன் வாங்கினாங்க. ஆமா. அப்ப அந்த அது மாதிரி இப்ப இந்த மாதிரி ஒரு சட்டங்கன்னா இப்ப இந்த 1 வீக் வந்து டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு விளக்கம் கொடுங்கன்ட்டு. அப்ப அந்த விளக்கத்தை கொடுத்தாங்கன்னா அது முடிஞ்சு போச்சு. இந்த சட்டம் தான். ஆனா இங்க அதுவே வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஆயிட்டு நாங்க வந்து வெற்றி கண்டு விட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. தெரிஞ்சு பேசுறாங்களா, தெரியாம பேசுறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. அதனால இது வந்து வன்மையாக கண்டனத்துக்குரியது. மம்தா பானர்ஜியுடைய வந்து மத்திய அரசு பெரிய கவனத்துல கொள்ளல, மத்திய அரசு கவனம் இல்லாம இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு படுது. ஏன்னா ஏழை எளிய மக்கள் அது யாராக இருந்தாலும் நம்ம இந்திய சமூகத்தை சார்ந்தவர்கள், நம்ம அண்ணன் தம்பிங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுறது, இந்த மாதிரி பண்றத மற்றவங்க மனசை பாதிக்கும். ஒரு சமூகத்துக்கு இடையில பிளவை உண்டு பண்ணும். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா விவரம் இருக்கிறதுனால. இப்போ நாங்கள்லாம் விவரமாக பேசுறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சட்டம் வந்ததுன்னா அந்த சட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத பார்த்து அதை நாங்கள் பேசுகிறோம். அது சரியா சரியில்லையான்னு மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம். அப்போ மக்கள் அதை புரிஞ்சுக்கிறதுனால இங்கே சண்டை வர்றது குறைவாக இருக்குது. அதுவும் குறிப்பாக தமிழர்கள் மத்தியில் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே மாமன் மச்சானாக இருக்கோம், எல்லாருமே தமிழர்கள்ங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கோம். தமிழ்நாட்டில் நீங்கள் அதை பண்ணவே முடியாது. யாரும் வந்து இந்த ஜாதிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியாது. எல்லாருக்குமே தெரியும் இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இப்போ இந்த வெஸ்ட் பெங்காலில் வந்து ரொம்ப காலமாகவே அது பார்டரில் இருக்கிறதுனால, இப்போ நீங்கள் அஸ்ஸாம், மணிப்பூர், வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி உள்ள ஏரியாக்களில் நீங்கள் சிஏஏ அதனால தான் கொண்டு வராங்க. ஆமாம், சிஏஏ கொண்டு வர்றதுனுடைய காரணமே அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருந்து வந்துருவாங்க. இப்போ நீங்க பங்களாதேஷ்ல இருந்து இங்க வந்துருவான். ஒருவேளை இந்த கேள்வி எழுப்பப்படுது சார், அதாவது இந்த பங்களாதேஷ் ஆட்களுமே வந்து இதுல வந்து இருக்காங்களா? இருக்கலாம்ல, உங்களுக்கு அது காரணமே இவங்க தான் இருக்கலாம். ஏன்னா இப்போ ஒருத்தர் யூனுஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அட்வைசரா இருக்காரு, அவர் தான் மெயின்டைன் பண்றாரு பங்களாதேஷ. அந்த அம்மாவுக்கு இங்க அந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய அந்த மக அவங்க ஹசீனா, அவங்க அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கீங்க, அது கொடுக்க கூடாதுன்னு அவர் எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அப்புறம் அதே மாதிரி இந்த டிரான்ஸ்போர்ட்டிங் ப்ராப்ளம் வந்தது, அவங்களுடைய கார்கோவெல்லாம் நம்ம வழியா போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ட்ரேடிங் பிரச்சனை அவங்களுக்கு இருந்தது. அப்போ இதையெல்லாம் வச்சு அவங்க பண்ணலாம். என்ன உள்ளடி வேலை அவங்க எதுவும் பண்றது, பாகிஸ்தானை கூட சேர்ந்து கூட பண்ணலாம். அப்படி உள்ளடி வேலை பண்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ அதையெல்லாம் வந்து மத்திய அரசு தானே பார்டரை பார்க்கணும். பார்டர் யார் பார்க்கணும்? மத்திய அரசு தானே பார்க்கணும். அப்போ இது வந்து மத்திய அரசினுடைய கவனக்குறைவும் அதில் இருக்குங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இப்போ இது பிரசிடென்ட் ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு தானே சார் இது? இல்லை, பண்ணலாமே. இப்போ மத்திய அரசு வந்து அதை வந்து யோசிச்சா பிரசிடென்ட் ரூல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம். அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னு கேட்டால் ஒரு 3 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வீடுகள் வந்து அடித்து உடைக்கப்பட்டிருக்கு. ஏகப்பட்ட பேர் இன்ஜூர்ட் ஆகியிருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உடல்நலம் சரியில்லாமல் இருக்குது, அடிபட்டவர்களாக இருக்காங்க. அப்போ இது எல்லாமே வந்து கவலைக்குரியது, மத்திய அரசினுடைய கவனத்துக்குரியது. மத்திய அரசுலேருந்து வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. மத்திய அரசினுடைய அந்த கமிட்டிகள், உமன்ஸ் விங்கு, அது இதெல்லாமே வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. பார்த்துட்டு போனால் அது வந்து உடனே துரித நடவடிக்கை இருக்கணும். துரித நடவடிக்கை இல்லைன்னு சொன்னால் அது கஷ்டம், நம்பிக்கை இழந்து போயிடும். இப்போ நீங்கள் ஆர்டிகல் 17 காஷ்மீரில் 370 எடுத்தாங்கல்ல, அது எடுக்கும்போது அது வந்து பெரிய அது இதுன்னு சொன்னாங்க. இப்போ அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உமர் அப்துல்லாங்கிறவர் பேசுகிறாரு. இப்போ அங்கே அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்ல வந்து அதெல்லாம் எடுக்கக்கூடாது, கொல்லக்கூடாதுன்னு பேசினவர் இப்போ வந்து நைட்ல எல்லாம் வந்து பெண்கள்லாம் நடமாடுறாங்க, வெளியில போறாங்க வர்றாங்கலாம் பேசுறாரு. அவர் வரவேற்கிறாரு. இப்போ வந்து சொர்க்கத்தை பார்த்துட்டாங்க இங்க இருக்க மக்கள், இனிமே மாற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நீங்க வந்து யாரோ ஒருத்தர் செய்யறாங்க, அவங்கள நமக்கு பிடிக்காதுன்னு ஆக்கி வச்சிருக்காங்க, பயங்காட்டி வச்சிருக்காங்க. பிஜேபின்னு சொன்னா அது உங்களுக்கு நம்ம இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு இயக்கம், சிறுபான்மையர்களுக்கு எதிரான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க அதிகமாக வெற்றி பெற்று ஆட்சியில் இருக்கிறது சிறுபான்மையர்கள் அதிகம் உள்ள மாநிலங்கள்ல தான் இருக்காங்க. நீங்க யூபியெல்லாம் வந்து சிறுபான்மையர்கள் அதிகம் உள்ள 42% அங்கே அவங்க ஆட்சியில் இருக்காங்க.
அப்போ அதே மாதிரி குஜராத் சிறுபான்மைகள் நிறையா இருக்காங்க. இப்போ போரா முஸ்லீம், அதாவது குஜராத்திங்க தான் அந்த போரா முஸ்லீம் எல்லாம். அவரை போய் பார்த்து அவங்களுக்கு வாழ்த்து நன்றி தெரிவித்தவங்கெல்லாம் வந்து யாருன்னா குஜராத்திஸ். அவருடைய தாய்மொழி பேசக்கூடியவங்க, மோடிஜியுடைய தாய்மொழி பேசக்கூடிய அவங்க அண்ணன் தம்பிங்க. இப்போ நீங்கள் அவங்களும் வேற யாரும் இல்லை, புரியுதா அவங்களுக்கு? அந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க. அப்போ இப்படி இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூட்டி கழிச்சு எல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்தியர்கள், இந்தியக்காரங்க. வணக்க வழிபாடை வச்சு நீ இந்தியர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால இப்போ நீங்கள் பார்டரில் இந்த மாதிரி ப்ராப்ளம் நமக்கு தொடர்ந்து மணிப்பூர் கலவரம் இருக்குது, அஸ்ஸாமில் பிரச்சனை இருக்குது, இப்போ இந்த வெஸ்ட் பெங்கால் பிரச்சனை இருக்குது. அப்போ இப்படி இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வேணும். சொன்ன மாதிரி சார் அதெல்லாம் இருந்திருந்தா பங்களாதேஷ் உள்ள வராமல் தடுத்துருக்க முடியும். என்ஆர்சி வந்து கண்டிப்பாக, ஏன்னா நேஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் வேணும். நேஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் தான், சிட்டிசன்ஷிப் இருந்தால் தான் நமக்கு அதில் தெளிவாக தெரிய முடியும். அப்போ சிஏஏல இவன் இத்தனை வருஷத்துக்கு முந்தி வந்தவனா வராதவனா, இவங்க அப்பா எங்கே பிறந்தவர் ஏதா பிறந்தவருங்கிறதெல்லாம் அதில் கேட்குறாங்க. அதைத்தான் இங்கே சொல்லி பயம் கட்டுறாங்க. வண்ணாரப்பேட்டையில் அதுக்கு கூட்டம் போடுறதுல என்ன இருக்குது? இப்போ டெல்லியில் சாயின்பாக்கில் அது கூட்டம் போட்டாங்க, மாசக்கணக்கில் நடந்தது. அவெல்லாம் யார் அப்படின்னா இந்த மாதிரி மணிப்பூரில் அஸ்ஸாமில் இருந்து வந்த அகதிகளாக உள்ள வந்தவனுங்க. அவனுங்களை கூட்டிக்கிட்டு வந்து நீங்கள் அந்த கூட்டத்தை டெல்லியில் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க. இப்போ வண்ணாரப்பேட்டையில் 5-6 மாசமா காலையில் பரோட்டா, மத்தியானம் பிரியாணி, நைட்டில் பரோட்டா எல்லாம் கொடுத்து நம்ம தலைவர்கள்லாம் ஏறி ஏறி போய் பேசுகிறானுங்க. திமுக தலைவர்கள் இருந்து எல்லா தலைவர்களும் யாருமே அதில் வந்து பாதி இடம் விட்டுறது இல்லை. ஏன்னு கேட்டால் நான் இல்லைன்னு ஆயிரப்போதுப்பா, நான் அதில் இருக்கேன். இப்போ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த வகுப்புக்கு போராட்டத்துக்கும் எல்லாரும் நானும் இருக்கேன், நான் என்னையும் சேர்த்துக்க நான் வகுப்புக்கு போராடலைன்னு சொல்லிடாத. அப்போ இது என்ன முட்டாள்தனம்? அதாவது எந்த சட்டத்தை வரவேற்கணுமோ அதை வரவேற்கணும். இப்போ இதை யார் கொண்டு வந்தா என்ன, நல்ல விஷயத்தை யார் சொன்னா என்ன, அப்போ ஏற்றுக்கணுமே. நாட்டுக்கு நன்மை தரக்கூடிய விஷயத்தை யார் கொண்டு வந்தாலும் ஏற்றுக்கணும். இப்போ மோடிஜி அவர்கள் இந்த கொண்டு வந்திருக்க, அவர் சொல்றதுல எந்த சொத்தையும் எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் எடுத்துருவோம்னு சொல்லலை, முஸ்லீம்களை பிரச்சனை பண்ணுவோம்னு சொல்லலை, மத வழிபாட்டுக்குள்ள அவங்க வரலை. இது வந்து சொத்து சம்பந்தமானது. எப்போ இவ்வளவு லட்சம் கோடிக்கு சொத்து இருக்கு, அது எங்கன்னு கேட்குறாங்க. அது கணக்கு வழக்கு கொடுங்கப்பா, யார் அதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டீங்கன்னா அதை காட்டுங்க, அதை டிரான்ஸ்பரண்ட் பண்ணுங்க. ஏன்னா இறைவன் பேரால உள்ள சொத்துப்பா. இப்போ எந்த இறைவனுங்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இறைவன் பேரால உள்ள சொத்து தானே, அதை டிரான்ஸ்பரன்சி பண்ணுங்கப்பாங்கிறாங்க. அதுல என்ன இருக்கு தப்பு? இப்போ நீங்க கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 27,000 ஏக்கர் இந்த மாதிரி உள்ள சொத்தை வித்துருக்காங்க. இப்போ நீங்க மும்பையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்பானி அவர் வீடு கட்டி இருக்கிற இடம் வகுப்போடு, அதாவது அதுக்கு கொடுத்தவர் வந்து கரீம்னு சொல்லிட்டு அவர் பேர். அவர் வந்து மருத்துவத்துக்கும் கல்விக்கும் இந்த இடத்த பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காரு, வகை பண்ணியிருக்காரு. வகுப்போடுல இருந்தவங்க இவர்கிட்ட 21 கோடியை வாங்கிட்டு அவனுங்க இவர் பேரு கொடுத்துட்டானுங்க. ஸோ இவ்வளோ பவர் வச்சிருக்கும் போது அவங்க யாருக்குனாலும் கொடுத்துக்கலாம், வித்துக்கலாம். ஆமா பண்ணிட்டானுங்க. பண்ணி இப்போ அவர் சிக்கல்ல இருக்காரு, அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வகுப்பு சொத்தை விற்க முடியாது, வாங்க முடியாது. ஏன் எப்படி நீங்க வாங்குறீங்க, எதுக்கு வாங்குறீங்க, நீங்க பார்க்க மாட்டீங்களா? அது ஏழை எளிய மக்களுக்கானது. அப்ப இப்படி எல்லாரும் ஆளுக்கு மாறி 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 எல்லாரும் தப்பு பண்ணி இன்னைக்கு எல்லாரும் அந்த சொத்துக்களை, காங்கிரஸ்ல இருக்கிற முக்காவாசி பேர் அந்த சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே அந்த சொத்தை அனுபவிச்சிருக்காங்க. பிஜேபியில் இருக்கவங்களுக்கு இது இப்போ இந்த 10 வருஷமா இவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால இப்போதான் தெரியுது. அதுக்கு தான் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. உங்க போன நேரத்தில் இளைய பாரதம் நேயர்கள் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். இளைய பாரதம் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.